ஒரு நாட்டோட அரசன் அந்நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை உடனே தீர்த்து வச்சிருவாரு. அவங்களுக்கு தேவையான பணம், உடை, உணவு அத்தனையும் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருவாரு. காசை காசா பார்க்காம மக்களுக்கு செலவழிப்பாரு. ஆனால் அந்த நாட்டில் சில பேர் அரசருக்கு பண திமிரு, அதுதான் இப்படி செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இவர் சம்பாரிச்சிருந்தா அதோட அருமை தெரியும், இவர் பாட்டும் பூட்டை சம்பாரிச்சது தானே, அதனால தான் இப்படி வெட்டியாக செலவழிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ராஜாவுக்கு நம்ம நல்லது தானே செய்கிறோம், இருந்தும் இப்படியெல்லாம் நம்மளை ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி தூக்கமே வர்றதில்ல. அப்போ அந்த நாட்டுக்கு வந்த ஒரு துறவி கிட்ட போய் நடந்ததை சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ அந்த துறவி ராஜா கிட்ட ஒரு குச்சியை கொடுத்து இதற்கு நல்லா தண்ணீர் ஊற்றி பராமரித்து செடியாக கொண்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. ராஜாவும் அந்த குச்சியை வாங்கிட்டு போய் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வளர்க்குறாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் மன்னருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அதுதான் வெறும் குச்சிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்குறாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ராஜா அதை காதில் வாங்காமல் தொடர்ந்து பராமரித்ததுனால அழகான ரோஜா செடியாக அது வளருது. அதை எடுத்துகிட்டு போய் துறவிக்கிட்ட கொடுக்க அப்போ அவர் கேட்குறாரு, வெறும் குச்சிக்கு தண்ணீர் ஊற்றினது பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, என்னைய பைத்தியம்னே சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு துறவி சொல்கிறாரு, இதை மட்டும் ஏன் நீங்கள் காதில் வாங்கலை, ஏன்னா இந்த குச்சியை செடியாக்கியே ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு குறிக்கோள் இருந்துச்சு. அதனால் யார் சொன்னதும் உங்கள் காதில் வாங்கிக்காம உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற்றீங்க. அதுபோல் எந்த விஷயம் நம்ம செய்தாலும் பல பேர் பல கருத்தை சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு இருந்தால் நம்ம குறிக்கோளை நம்மளால் அடைய முடியாது அப்படின்னு துறவி சொல்ல ராஜா தெளிவுடன் நாடு திரும்பினார். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையும் திருப்திப்படுத்த யாராலும் முடியாது, அது நம்ம வேலையும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.